ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது என்ன கேள்வின்னு பாருங்கள். ஸோ 2025 குரூப் 4ல் கேட்ட கொஷின்ஸ் தான். ஸோ 170. ஸோ நான் இது தமிழில் படிக்கிறேன். ஸோ அப்போ தான் இது அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஆண்டுக்கு 4% ஓகேவா. ஸோ 4% கூட்டு வட்டியில் 6 வருடங்களில் ஏக்கு கிடைக்கும் தொகையானது 8 வருடங்களில் பியின் தொகைக்கு சமமாக இருக்கும் எனில் 2602வில் ஏ மற்றும் பியின் பங்குகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ ஏக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து 6 வருஷத்தில் கிடைக்குது. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஓகேவா. பட் ஆனால் பிக்கு அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 8 வருடங்களில் தான் ஒரு தொகை கிடைக்குது. அப்போ ஏக்கு அது ரெண்டுத்தையும் கூட்டினா ஸோ இந்த வேல்யூ வருது. ஓகேவா. சமமாக இருக்கும் 2002 ஏ மற்றும் பியின் பங்குகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 ப்ளஸ் ஸோ 1 ப்ளஸ் என்னது ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டா. ஸோ ஆர் டிவைட் பை ஸோ 100 ஹோல் பவர் என். ஓகேவா. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. ஸோ இதான் இன்ட்ரெஸ்ட் இது ரேட் உங்களுக்கு. ஓகேவா. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு ஃபார் ஏ ஓகே. பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு தெரியாது. ஸோ அதனால் அமௌண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸு ஓகேவா. ஸோ எக்ஸ் இன்ட்டு ஸோ 1 ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 4 டிவைட் பை 100 ஹோல் டிவைட் பை என். ஸோ அப்போ இது என்ன ஆகும். ஸோ எக்ஸு ஓகேவா. ஸோ எக்ஸு ஸோ 104 டிவைட் பை 100 ஹோல் பவர் என். ஸோ என் வந்து எத்தனை. ஸோ ஏக்கு வந்து 6 வருஷத்துனால 6 ஓகேவா. ஸோ அப்போ அமௌண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஸோ அமௌண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு 1.04 ஹோல் பவர் 6. ஸோ அமௌண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஸோ என்ன வேல்யூ வரும்னு பாருங்கள். ஸோ ஏக்கு வந்து என்ன வேல்யூ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா. ஸோ 1.265 ஓகேவா. எக்ஸ் அது அப்படியே இருக்கும். இது வந்து ஏ. அப்போ ஃபார் பி என்ன வரும். ஸோ அமௌண்ட் பிரின்சிபல் அமௌண்ட் தான் கேட்குறாங்க. பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் 2602 மைனஸ் எக்ஸ் ஓகேவா. ஸோ அப்போ இந்த எக்ஸ் இந்த அமௌண்ட்டில் எக்ஸு மைனஸ் பண்ணிவிட்டு ஏவோட வேல்யூ மைனஸ் பண்ணிட்டா பியோட வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ரிமைனிங் அதே தான். ஸோ ரிமைனிங் அதே தான் வரும். ஸோ இன்ட்டு ஸோ 1.04 என் வந்து பிக்கு வந்து 8 வருஷத்தில் கிடைக்குது ஓகேவா. ஸோ அப்போ 8 வருஷத்தில் கிடைக்கிறதுனால ஸோ இந்த 2602 மைனஸ் எக்ஸ் அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ இன்ட்டு 1.04 அது என்ன வேல்யூ 1.368 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது அப்படியே உள்ள இன்னர் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 2602 இன்ட்டு 1.368 ஸோ மைனஸ் 1.368 எக்ஸ் ஓகேவா. ஸோ இந்த வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிருச்சா. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ இங்கே பாருங்கள். ஸோ 6 வருடங்களில் ஏக்கு கிடைக்கும் தொகையானது 8 வருடங்களில் பியின் தொகைக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு எனில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏ ஈக்குவல் டு பி. ஸோ ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னா ஸோ 1.265x இஸ் ஈக்குவல் டு ஸோ 2602 இன்ட்டு 1.368 மைனஸ் 1.368x. இந்த மைனஸ் எக்ஸு ஸோ இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஸோ என்ன 1.265x ப்ளஸ் 1.368x இஸ் ஈக்குவல் டு 2602 இன்ட்டு 1.368. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்னு பாருங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 2.6 ஸோ 8x அப்ராக்சிமேட்லி ஓகேவா இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஸோ 356 1.36 இருக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 356 1.36 இஸ் ஈக்குவல் டு 2.6338. அப்போ எக்ஸோட வேல்யூ ஸோ 1352 அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா. ஸோ எக்ஸோட வேல்யூ இஸ் 1358. அப்போது ஓகேவா. ஸோ ஏவோட வேல்யூ வந்து 1358. அப்போ பியோட வேல்யூ என்ன வரும். ஸோ 2602 மைனஸ் 1352 சாரி இது 2 ஓகேவா. 53 போட்டிங்கன்னா ஸோ பி இஸ் ஈக்குவல் டு ஓகேவா. பி இஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ வரும்னு பாருங்கள். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 1250 உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா. ஸோ அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 1352 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 1250 எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அடுத்து ஸோ 171. ஸோ ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 68,000 அட் 16 2/3% per annum ஃபார் 9 months அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க
ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா இஸ் பிஎன்ஆர் பை 100 பிரின்சிபல். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை 100. இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா உங்களுக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 16/2/3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஒரு ஃபுல் ஃபார்மாக போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ 6 3s are 18. ஓகேவா? ஸோ 18 ப்ளஸ் 1 48 ப்ளஸ் 2 50 டிவைட் பை 3 பர்சன்டேஜாக உங்களுக்கு ஒரு 50 டிவைட் பை 3. பட் இங்கே 9 மந்த்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ பர் ஆனம் அப்படின்னு இல்லை. ஸோ 9 டிவைட் பை 12 அப்படி போட்டுணும். ஸோ திஸ் இஸ் என். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட்டு 68,000. ஸோ என் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் வாட் 9 டிவைட் பை 12 into rate of interest is 50 divided by 3. ஓகேவா? ஸோ 50 divided by 3 whole divided by 100. ஓகேவா? ஸோ அதை அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா 68,000 into 9 into 50 divided by 100 into 12 into 3. ஸோ இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. 1 3s are 3, 3 3s are 9, 1 3s are 3, 4 3s are 12. டினாமினேட்டரில் ஆல்மோஸ்ட் காலி. ஓகேவா? ஸோ 1 4s are 4, sorry, 2 2s are 4. ஓகேவா? ஸோ 25 2s are 50. ஸோ 1 2s are 2. ஓகே, 3 2s are 6 and 4 2s are 8, 340. ஓகேவா? ஸோ 340. ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 340 இன்ட்டு 25. ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஸோ என்ன வரும்னு பார்க்கலாமா? ஸோ 340 into 25, 0 20 balance 2 15 16 17. ஸோ 0 8 6 0 0. ஓகேவா? ஸோ 15 balance 6 7 8. ஓகேவா? ஸோ யுவர் ஆன்சர் இஸ் 8,500. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் 8,500 ரைட் ஆன்சர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள். ஸோ தேங்க்யூ.